ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம மசாலா சுண்டல் தான் பண்ண போகிறோம். அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னென்ன போட்டு அரைக்கலான்றதை பார்க்கலாமா? ஒரு பச்சை மிளகா, 3 பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இதை வந்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குறப்பாக அரைச்சிக்கலாம். மசாலா சுண்டல் செய்ய ஆரம்பிச்சிடலாமா? அதுக்கு வந்து இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். கடுகு சேர்த்துக்கிறணும். கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு காஞ்ச மிளகா போட்டுக்கிறணும். இதோட அரைச்சி வச்ச அந்த விழுதை வந்து சேர்த்துக்கிறணும். இதோட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கணும். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு வேக வச்ச சுண்டலை வந்து இதில் சேர்த்துக்கிற போகிறோம். ஏற்கனவே வந்து நம்ம சுண்டல் வேக வைக்கல கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிட்டோம். உப்பு சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். கொத்தமல்லி சேர்த்துக்குறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூலுக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு இது மசாலா சுண்டல் வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதே வந்து குழந்தைகளும் சாப்பிடுவாங்க, பெரியவர்களும் நல்லா சாப்பிடுவாங்க. எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.